ஹாய் காய்ஸ்! இந்த வீடியோல இப்போ ரீசென்ட்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கிற 4 தரமான த்ரில்லர் படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி புதுசா வரக்கூடிய படங்கள பத்தியும், அப்டேட்ஸ பத்தியும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது 2025ல ரிலீஸ் ஆன மிராஜ். இந்த படத்தோட டைரக்டர் தான் திருஷ்யம் படமும் எடுத்தது. ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு மேல அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படம் இருக்கா? இல்லையா? அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபினான்சியல் கம்பெனின்னு சொல்லலாம். அங்க அந்த வேலைய விட்டுட்டு லீவ் ஆகும்போது, அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட் டிரைவ்ல காப்பி பண்ணிக்கிறாரு. அந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு இப்போ ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அவருமே இறந்து போயிடுறாரு. இப்போ அவரோட பாடிய கொண்டு வரும்போது, அவர்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க இல்லையா? அப்படி எடுத்து வைக்கும்போது, அந்த திங்ஸ்ல அந்த ஹார்ட் டிரைவ் இல்ல. யாரோ அத எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த ஹார்ட் டிரைவ தேடி சில பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹார்ட் டிரைவ் பத்தி நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயின டார்ச்சர் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. நம்ம "திருஷ்யம்" படத்துல எப்படி ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் நெறைய ட்விஸ்ட் இருக்கு. சிலது கெஸ் பண்ற மாரி இருந்தாலும், சிலது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஆனா நம்ம "திருஷ்யம்" அளவுக்கு எதிர்பார்த்து இந்த படத்த பார்க்காதீங்க. ஒரு ஆவரேஜான மூவியா தான் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க ஃபேமிலியோட அந்த படத்த பார்க்கலாம். அண்ட் செகண்டா பார்க்க போறது இப்போ 2025ல அதர்வா நடிச்சு ரிலீஸ் ஆன தனல். இந்த படம் ரிலீஸ் ஆனதே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு அண்டர் ரேட்டட் மூவின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 பேங்க்ல கொள்ளையடிச்ச 5 கொள்ளையர்கள 6 போலீஸ் கொண்ட ஒரு டீம் இருக்கு. அந்த 6 பேருமே அந்த 5 பேருமே போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம போட்டு தள்ளியாச்சு சக்சஸ்ன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது தான், அந்த 5 கொள்ளையர்களோட ஒரு தலைவன் சொல்லி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அந்த 6 பேரையுமே கொலை பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாரி செட் பண்ணிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அதே டீமுக்கு 2 வருஷம் கழிச்சு சில யங்ஸ்டர்ஸ் வந்து வேலைக்கு வராங்க கான்ஸ்டபிளா. அதுல ஒருத்தர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. வந்த ஃபர்ஸ்ட் நாளே நைட்ல ரவுண்ட்ஸ்‌க்கு சொல்றாங்க. அப்படி அவங்க அவங்க அதுக்கப்புறம் நடந்த விறுவிறுப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரின்னே சொல்லலாம். இந்த படத்த பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம த்ரில்லிங்காவும் வேற லெவல்ல கொண்டு போவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். உங்களுக்கு த்ரில்லரா ஒரே நைட்ல நடக்கக்கூடிய கான்செப்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்த கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் 3வதா நம்ம பார்க்க போற மூவி ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்க்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024ல ரிலீஸ் ஆனது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வைஃப் அண்ட் குழந்தைய ஒரு கேங்ஸ்டர் கும்பல் கொலை பண்ணிட்டு போயிடும். இதுக்கப்புறம் அவங்கள கொன்ன கேங்ஸ்டர் யாரு? அந்த கேங்ஸ்டர் கும்பல தேடி பழி வாங்குற கதை தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஆனா ஏகப்பட்ட கேங்ஸ்டர் குரூப் இருக்கும். அதுல யாரு இவங்க வைஃபையும் குழந்தையும் கொன்னா, அத எப்படி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பழி வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட்டாவே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷனாவே தான் போகும். அண்ட் செம்ம விறுவிறுப்பாவும் இந்த படத்த கொண்டு போவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் காம்போல ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்த கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பராவே இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போற மூவி இப்போ 2025ல ரிலீஸ் ஆன ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்வலா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வந்திருக்கு. இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் மவுண்டனுக்கு மேல ட்ரிப்புக்காக வண்டியில போயிட்டு இருக்காங்க. போகும்போது அங்க ஒருத்தர் மர்மமான ஒரு நபர் இருக்காரு. அவரு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு இந்த ஃபிரெண்ட்ஸ்ல ஒருத்தன் மட்டும் பைக்க இந்த பக்கமா விட்டு குழியில விழுந்துடுறான். அவன் விழுந்து அவன காப்பாத்தணும்னு கூட நினைக்காம, இவங்க அங்கருந்து அலறி அடிச்சுட்டு மறுபடியும் பின்னாடியே வந்துடுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இவங்க எல்லாருக்குமே ஒரு வேற மாரியான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன? எதுக்காக இது நடக்குது? அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இந்த படமும் ரொம்பவே பரபரப்பாவே கொண்டு போவாங்க. அண்ட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். ஆனா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே த்ரில்லிங்காவும் இருக்கும். அதுக்காகவே இந்த படத்த பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்கோட Netflixல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆனதுல 4 த்ரில்லர் படங்கள நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.